கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானத்தில் கொண்டு வருவோமாக. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அதனுடைய கடைசி வசனமாகிய 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. தன்னை ஒரு புகழ்ச்சியாக காட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு நான் பெரியவன் என்று காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்பொழுது அதிகமாய் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, அவனை தேவன் புகழ வேண்டும். அல்லேலூயா. ஆம், தேவன் நம்மை புகழ்ந்து நம்மை பற்றிதான ஒரு சாட்சியை மற்றவர்களுக்கு சொல்வார் என்று சொன்னால் அது நிரந்தரமான புகழ்ச்சியாய் காணப்படும். மனுஷரால் நாம் புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தன்னையும் கெடுத்து கொண்டு தன்னை சுற்றி உள்ளவர்களையும் அவர்கள் ஏமாற்றிக் கொண்டு வேஷம் தரித்தவர்களாய் அவர்கள் இவ்வுலகத்திலே காணப்படுவார்கள். ஆனால் பிசாசானவன் அவர்களை நடத்துகிறபடியினாலே அந்த எண்ணத்தினாலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை புகழ்ந்தார் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பார் என்று சொன்னால் அது நித்தியமாய் காணப்படுகிற ஒரு நற்சாட்சியாய் விளங்கும் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பாருங்களேன், யோபுவை உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும், அல்லேலூயா, எத்தனை விதமாக அவர் புகழுகிறார் என்பதை குறித்து நாம் சற்று கவனிக்க வேண்டும். உத்தமன் என்கின்றார், தேவனுக்கு பயந்தவன் என்கின்றார், சன்மார்க்கன் என்கின்றார். சன்மார்க்கம், அவன் புகழப்படத்தக்கவன், அவனுக்கு வெகுமதிகளை கொடுக்க வேண்டும், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்று கொண்டவன் என்பதை திருஷ்டாங்கப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் நம்மை புகழ்ச்சியாய் காண்பிப்பது பிசாசுனுடைய அது தந்திரமாய் காணப்படுகிறது. இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, நான் பெரியவன், நான் தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரி என்று நீங்களாகவே சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அந்த புகழ்ச்சி பிசாசு கொடுக்கிற புகழ்ச்சியாய் காணப்படுகிறது. கர்த்தரால் நீங்கள் புகழப்படுவீர்கள் என்று சொன்னால் பரலோகமே சந்தோஷப்படும். தேவ தூதர்கள் ஆனந்த களிப்புடன் உங்களை அவர்கள் நித்தியத்திற்கு கொண்டு செல்வார்கள். பிரியமானவர்களே, புகழ்ச்சி என்பது மற்றவர்களால் வருகிறதல்ல, தேவன் நம்மை புகழ வேண்டும், தேவன் நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். ஓ, இது என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை மக்கள், என்னுடைய போதகன், என்னை மாத்திரமே இவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த சாட்சி எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். இதை கேட்ட மாத்திரத்திலே யோபுவை குறித்து
ஆண்டவர் சொல்கிற சாட்சியை கேட்ட மாத்திரத்திலே பிசாசானவன் அவன் பயந்து போனான். ஓ, இப்படிப்பட்ட ஒரு நபரா, நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லையே என்று அவரை குறித்து மிகவும் அவன் ஆச்சரியப்பட்டவனாய் அங்கிருந்து கிளம்பி வந்தான். அவனுக்கு சோதனையை கொடுத்தான். அந்த சோதனையிலே யோபு வெற்றி பெற்றார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனை தமக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன் என்று கர்த்தரே ஒரு சாட்சியை கொடுக்கிறார். அவரே யோபுவை புகழ்கிறவர். இது எல்லாவற்றிலும் பிசாசானவன் தோற்று போனான். ஆண்டவர் அங்கே ஜெயித்தார். யோபுவை ஆண்டவர் ஜெயிக்க வைத்தார். கர்த்தரால் புகழப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். புகழ்ச்சி நமக்கு மற்றவர்கள் கொடுக்கிறது நிரந்தரமான புகழ்ச்சி அல்ல. தயவு செய்து அப்படிப்பட்டதான புகழ்ச்சியை நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் அது பிசாசுக்குரிய புகழ்ச்சி என்று நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் எங்களை புகழ வேண்டும், உத்தமன் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். நீர் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், புகழ வேண்டும், சாட்சி பகர வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களை நாங்கள் புகழ்ச்சிக்குரியவர்களாய் காண்பிக்காமல் தேவரீர் எங்களை நீர் புகழ்ச்சிக்குரியவர்களாய் நடத்துவீர் என்று சொன்னால் அந்த நடத்துதல் நித்தியமாய் அது நிலைத்து நிற்கும் என்பதை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் புகழ்ந்து தேவன் அவர்களை பாராட்டி அவர்கள் உத்தமர்கள் என்று சாட்சி கொடுக்கிறவர்களாய் அவர்களை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.